புதுசா வந்திருக்கீங்க தானே நீங்க? ரைட், ஓகே. கை தூக்குங்க. நீ வேற ஏன் சும்மா ஓன் டீம் தானே பா, ஓன் டீம் தானே, வெள்ள சட்டை ஒண்ணுதான்ப்பா, நல்லா கருகருன்னு செயின் போட்டிருக்கேன், ஓன் டீமாப்பா. அதனால ஏன் போட்டு மிரட்டுற, விட்டுறா. கை தூக்கலன்னா இப்படிதானே மிரட்டி எங்களை கேட்டவங்களா ஆக்கிருக்கீங்க. நான் தான் கை தூக்குறேன்னு சொல்றேன்ல, எதுக்கு நான் டார்ச்சர் பண்றேன்றான் அவன். ஏதோ மகளிரா இருக்கிறதுனால டீசெண்டா விடுறான், இல்லைன்னா இப்ப தூய் தமிழ் வார்த்தைனா பேசுறேன்னா என்ன தாங்கும் உலகம். நம்ம பசங்க சும்மாவே ஆடுவாங்க, சரக்கு யாரும் கட்டி விட்டா என்ன பண்ணுது. தம்பி நல்லா பொண்ணுடா, உன் வாழ்க்கைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல வந்திருக்கேன்டா, கேட்கலாமா? கேட்கலாமா? உங்க பேரு? நடராஜன். நடராஜன் சூப்பரா கிளாஸ் சொல்லுங்க. அவங்க பேர் சொல்லணுமாமா? சொல்லுப்பா, அவங்க பேர் சொல்லுவா. சரி, ஓகே, சூப்பர், ரொம்ப சந்தோஷம். வெரி குட் மார்னிங். சரி, தேங்க்யூ ஸோ மச். இன்ஸ்டால்மெண்ட் நிறைய பேர் குட் மார்னிங் சொன்ன 4 பேருக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மார்னிங் டைம்ல உங்க எல்லாரும் மீட் பண்றதுல. ரொம்ப முக்கியமா புதுசா வந்திருக்கவங்க எல்லாரையும் நம்மளுடைய எம்பையர் டீம் சார்பா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் வந்து 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நேற்று இந்த ஸ்டேஜ்ல நின்னாங்கல்ல அவங்களுக்குலாம் கால் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நைட் ஒரு 10:30 மணி இருக்கும். இங்க பாருங்க, 9 மணிக்கெல்லாம் நம்ம வந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம வந்து சீக்கிரமா ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும், அப்பதான் வரவங்கலாம் சீக்கிரமா கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் 9 மணி சொன்னா தெரியுமா? அப்பதான் 11 மணிக்காவது மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நம்ம மக்கள் வந்து எந்திரிச்சு ரெடியாகி சண்டே ஒரு நாள் தானே எனக்கு லீவு, ஏன்டா என்ன உயிர் எடுக்கிறேன்னு சொல்ல ராம் டெஃபினட்டா கேட்டிருப்பேன். ராம் கேட்கலையா? கேட்டீங்களா? உங்களை யார் கூப்பிட்டு வந்தா? தனசேகரன் சார், நல்ல சார். அவர் முகத்தை பாருங்க, எவ்வளவு அழகா ஒரு நீட்டா சட்டெல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு வாய்ப்பு கொண்டு வந்து கொடுத்தா என்னடாம நானும் அண்ணன் சொல்லியிருந்தா இந்நேரம் அண்ணன் டீம்ல ஒரு 100 அடி போட்டிருப்பேன். என்ன தனசேகரன் சார்? ஸோ அந்த மாதிரி இங்க வந்திருக்கீங்க, நிச்சயமா உங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கும், டெஃபினட்டா நிறைய டவுட்ஸ் இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க, என்ன முட்டாளக்கடி வேலை பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஏன்னா இப்ப நடக்கிறது எல்லாமே இத்தனை வருட காலங்கள்ல ஒரு 20 வருஷமோ 25 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ நம்ம எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா? புதுசா யூஸ்வலா என்ன நடக்கும்? ஒரு காலேஜுக்கு போவோம், இல்லை ஸ்கூலுக்கு போவோம், அங்கே ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும், இல்லை என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சினிமா ஈவெண்ட் நடக்கும், அங்கே போவோம், கிளாப்ஸ் ஆடுவோம், பாட்டு போடுவோம், டான்ஸ் ஆடுவோம், அப்படிதான் இருக்கும். இங்கே என்னன்னா இது சம்பாதிக்கலான்றாங்க, ஸ்டேஜ் ஏற்றுறாங்க, மாலை போடுறாங்க, என்ன பண்றாங்க, அவங்களுக்கே அவங்க மாலை போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன் இருக்கும்னு சொல்ல தெரியுமா? ஏன் இருக்கும்னு சொல்ல தெரியுமா? நான் சொல்லணும்னு நினைச்சது நம்ம ஜெகதீஷ் சார் 100 வயசு அவர் சொன்னார்ல, நாங்களும் இதே இடத்துல தான் உட்காந்துருந்தோம். இங்க உட்காந்துருக்கும் போது எனக்குமே ஃபர்ஸ்ட் வந்த தாட் அதுதான், என்னடா நீங்க பண்றீங்க, இப்ப என்னதான் நீங்க உலகத்துக்கு சொல்ல வரீங்க, ஆனா சொன்னா அது சீக்கிரமா வீடு போய் சேருவோமே, எதுக்கு போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? புதுசாதான் உங்களுக்கு தெரியும். ஆனா புதுசா இருக்கிற விஷயம் நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருந்தாலும் அதுலதான் நிறைய உண்மைகள் இருக்கு. ஏன் அந்த உண்மைகள்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஸ்டேஜ் ஏறினாங்கல்ல, அவங்களும் வந்து சும்மா ரோட்ல போறவங்களை கூட்டு வந்து ஸ்டேஜ் ஏத்தல. ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி உங்களுடைய இடத்துல ஒரு கெஸ்டாவும் ஒரு ஆடியன்ஸாவும் உட்கார்ந்த நபர் தங்களுடைய பெஸ்டான ஸ்கில்ஸை வெளியே கொண்டு வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இதுக்கு பின்னாடி சொல்றேன் அர்த்தம். கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்தி ஆக்சஸ் இந்தியால ஒரு நல்ல வருமானம் எடுத்துட்டு இல்லாம அவங்க கூட இருக்கிற மக்களும் வருமானம் எடுத்துட்டு இருக்கிற நபர்களை தான் ஸ்டேஜ் ஏற்றி ரெகக்னேஷன் பண்றோம். நீங்க ஜெகதீஷ் சாரை பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டுடியோவோட ஓனர். சென்னையில 2 பிரான்ச் ஸ்டுடியோ வச்சிருக்காரு. அந்த ஸ்டுடியோவோட ஓனர் இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியா ஃபுல் டைமா எடுத்து இது மூலியமா மாசம் ஒரு 50,000 rupees அபவ் இன்கம் எடுத்திருக்காரு. நான் வந்து ரொம்ப அதிகமாக சொல்றேன், ரொம்ப கம்மியாக சொல்றேன், ஒரு ஆவரேஜ் இன்கம் சொல்றேன். ஆவரேஜா ஒரு மாசம் ஒரு 50,000 rupees அபவ் இன்கம் எடுத்துட்டு இருக்க ஒரு நபர். எப்படிங்க
ஃபுல் டைமா ஒரு ஸ்டுடியோ ஓனர். இன்னைக்கு ஸ்டுடியோ வைக்கிறதுனா அவ்வளவு ஈஸியா? கஷ்டம் இல்லையா? பட் அந்த நபர் ஏன் ஸ்டுடியோ ஃபுல்லா வைண்ட் அப் பண்ணிட்டு எனக்கு ஏன் ஆக்சஸ் இந்தியா பண்ணணும்? கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க, எனக்கு பதில் சொல்ல வேண்டாம். லட்சுமி மேடம் இருந்தாங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், 2 பசங்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பசங்க அவங்களுக்கு இருக்கு, ஹஸ்பண்டை பார்த்துக்கணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணலாம்? சாதாரண வீட்டில் உட்காந்துக்கலாமா? ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்துட்டு பசங்களை பார்த்துட்டு எப்போ சாயந்தரம் 6 மணிக்கு பசங்க வீட்டுக்கு வருவாங்க, எப்போ சாயந்தரம் நைட்டு ஒரு 9-10 மணிக்கு வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு வடிச்சு வச்சுக்கிட்டு ஆரம்பமா பார்த்துக்கிட்டு அவங்க வந்து டைப்புன்னு செஞ்சு கொடுக்கலாம். பட் அதை தாண்டி நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு ஆக்சஸ் இந்தியா ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல் டைம் ஆக்சஸ் இந்தியா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் கிட்ட ஒரு மாசம் ஒரு இப்படிப்பட்ட நபருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் ரெகக்னிஷன் கொடுக்கறது இதெல்லாம் தப்பா? இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற மகளிர் அப்படி இருப்பாங்க தானே? இப்ப நான் இங்க வந்து பேசுறேன் இல்லைங்களா, என் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யா. நான் கம்பெனில வந்து சிடியா இருக்கேன். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 21 வயசு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு எனக்கு பிசினஸ் ஒரு ஐடியா தெரியாது, வாழ்க்கையோட அனுபவம் கிடையாது, பிசினஸ் ஒரு நாலேஜ் கிடையாது, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற பெரிய போராட்டம் எனக்கு கிடையாது. இது எதுவுமே தெரியாம நான் ஆக்சஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா என்னை சுத்தி இருக்கிற மக்களை பார்த்து நான் பயந்துருக்கேன். எப்படிப்பட்ட ஒரு பயம் அப்படின்னா, என்னோட அத்தையை பார்த்து பயந்துருக்கேன், என்னோட சித்தப்பாவை பார்த்து பயந்துருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பயந்துருக்கேன், என்னோட அண்ணனுங்களை பார்த்து பயந்துருக்கேன். ஏன் பயந்துருக்கேன்னா, பல வருஷம் படிச்சு கூட, பல வருஷம் ஒரு பிசினஸ் பண்ணி கூட இந்த சொசைட்டில ஒரு நல்ல மரியாதைக்குரியான வருமானத்தை எடுக்கிறதுக்கு அவங்க இன்னமும் 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன செய்ய போறேன்? அந்த மாதிரி சைக்கிள்குள்ள நானும் மாட்டிக்கிட்டேன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்? அப்ப நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா என்னோட வருமானத்துக்கு என்னோட ஹஸ்பண்டையும் என்னோட அப்பாவையும் தான் நான் சார்ந்து இருக்கணுமா அப்படின்ற ஒரு பயத்தோடு ஒரு பிரதிபலிப்பு தான் ஆக்சஸ் இந்தியாவை நான் ஃபுல் ஃபிளஜ்ஜா எடுத்து பண்ணதோடைய முதல் ரீசன். அது விளைவு இன்னைக்கு படிப்படியா வந்து இன்னைக்கு கம்பெனில சிடியா இருக்கேன். என் கூட வந்து பல 100 மகளிர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, பல 100 யங்ஸ்டர்ஸ். இங்க யங்ஸ்டர்ஸ் உட்காந்துருக்கீங்க இல்லையா, உங்களை மாதிரி மக்கள் நிறைய பேர் என் கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஃபுல் டைம் ஒர்க், ஃபுல் டைம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஜென்ஸ் நிறைய பேர் எங்க கூட சேர்ந்து ஆக்சஸ் இந்தியால ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸா இருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து டிராவல் பண்றதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நான் இங்க வந்திருக்கேன்ல, இப்போ நான் இங்க வந்து பேசுறது வித்யா ஒரு சிடி பெருசா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க கூட ஒரு பேர் டிராவல் பண்றாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நான் இப்ப யாரு இங்க எதுக்கு பேச போறேன்னா, நான் உங்களோட மனசாட்சியா பேசுறேன். என்ன பேசுறேன்? பேசுவா. உங்களோட மனசாட்சி என்ன சொல்லுது, உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு சொல்லிட்டு கணிச்சு சொல்லலாமா? கணிச்சுல, அதான் ரியாலிட்டி. பட் சொல்றேன், உண்மையா அதான் நீங்க சொல்லுங்க. சொல்றீங்களா மேடம்? சொல்றீங்களா? புதுசா வந்துட்டீங்க தானே? ரைட், ஓகே. மேடம் பேரு கலவதி மேடம். சூப்பரா ஒரு கிளாஸ் சொல்லுங்க. சொல்லவா? ரைட், ஓகே. புதுசா வந்திருக்க நபர்கள்கிட்ட தான் இந்த பதில் எடுத்தாரு. ரைட்டா? என்ன ராம், ரெடியா இருக்கீங்களா? நீ நடத்துமா நீ பேசுமா நானே எப்படி முடியும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா ராம்? அண்ணன் வர பாக்குறாரு. அண்ணன் உனக்கு இருக்கு, நீ வெளியே வா, என் ஏரியாக்குள்ள வா, நீ இந்த வெளியே வந்தாங்க என்ன நீ கூட நான் பாத்துக்கிறேன். ரைட், ஓகே. பேசலாமா? ரைட், ஓகே. எத்தனை பேருக்கு நீங்க எடுத்துக்கிட்டு இருக்க வருமானம் ரொம்ப சூப்பரா இருக்கு? மேடம், நான் எப்படிப்பட்ட இன்கம் எடுத்துருக்கேன் தெரியுமா? மாசம் 2 லட்சம் ரூபாய். எங்க அம்மா ஒரு புடவை டக்குன்னு வாங்கி கொடுக்குறேன், எங்க அக்கா ஒரு சவர நகைகளை டக்குன்னு வாங்கி கொடுக்குறேன். என்னுடைய வருமானத்தை நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். பெட்ரோல்ல நான் ஃபுல் டேங்க் ஃபுல் பண்றதா என்னோட ஃபர்ஸ்ட் வேலையே. எவ்வளோ என்ன லிட்டரு விலை அதெல்லாம் கேட்க மாட்டேன், போய் நிறுத்துவேன், ஆனா டேங்க் ஃபுல் பண்ணுங்க, அது மட்டும் தான் நான் வருவேன். அப்படி நீங்க இருக்கிற எத்தனை பேர் நம்ம இருக்கும்? ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹலோ தம்பி, கேட்டுச்சா நான் சொன்னது? எஸ், இதுக்கான பதில் யாருங்க கேக்குறா? யார் கேக்குறா? சத்தம். மனசாட்சி கேட்டா பதில் சொல்லுங்க. என் மனசாட்சி பதில் சொல்றேன்னு சொல்லுவீங்கன்னா நான் என்ன மனசாட்சின்னு, அதனால இப்ப நீங்க சத்தமா சொல்லணும். எத்தனை பேரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க? ரைட்.
ஓகே ஃபைன், கடைசியா சொல்லு. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஆமா இல்ல அதெல்லாம் வேணாம். அந்த மாதிரி நான் சொல்ற சூழ்நிலை இருந்தீங்கன்னா தைரியமா நம்ம வந்து இருக்கிற ஃப்ராங்கா ஓபன் பண்ணி இங்க பேசலாம். ஓகே ரைட். அடுத்த क्वेश्चन கேட்டுலாமா மனசாட்சி? கேட்கவா? மேடம், போன வாரம் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை. எங்க ஹஸ்பண்டுக்கு டக்குன்னு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுச்சு. போனேன், பீரோவை திறந்தேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச ஒரு 50,000 ரூபாய் இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்துட்டு போய் என் ஹஸ்பண்ட் கையில கொடுத்தேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தா அப்படியே கண் கலங்கிட்டாரு. எனக்கு அப்படியே பேர் ஆனந்தமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு மகளிரா இருக்கிறதுல நான் பயங்கர சந்தோஷப்படுறேன் அப்படின்னு இருக்க எத்தனை மகளிர் இருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 1. ஜெயபிரா மேடம், நீங்களா? ஆக்சிஸ் இந்தியாவோட டீல் ஆக்சிஸ் இல்லாதவங்க நான் கேட்கிறேன். ஆக்சிஸ் இந்தியாவோட டீம் லீடரா இருக்காங்க. போன வாரம் இந்த சம்பவம் நடந்துச்சா? எதுக்கு நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா? ஹேண்ட் ரைஸ் சொன்னாலே போதும். அதனால சூப்பர், थैंक यू so much. அவங்க ஆக்சஸ்ல இருக்கிற நம்பர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொன்னாங்க. போன வாரம் இருந்ததா? ஆக்சஸ்ல இல்லாத நம்பர் காமன், நம்ம வந்து ஆக்சஸ் பத்தி தெரியாம வந்திருக்கோம் இல்லைங்களா? உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டேன், சொல்லுங்க எத்தனை பேர் மகளிரே உங்ககிட்ட தான் கேட்டேன் இந்த கேள்வியை? என்ன மேடம்? ரைட், ஓகே சூப்பர். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கவா? அடுத்த மனசாட்சி? ரைட், ஓகே. எத்தனை பேரு இங்க இருக்கிற, இது காமன் क्वेश्चन இருக்கலாம், எத்தனை பேரு மேடம் என் வீட்ல ஒரு நல்ல வருமானம் இருக்கு, என் பசங்களை பெஸ்டான ஸ்கூல்ல நான் சேர்த்திருக்கேன், எனக்கு பணத்தினால எந்த விதமான குறைச்சலும் கிடையாது, ஆல்ரெடி நான் நல்ல வருமானம் சம்பாதிச்சிருக்கேன், எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புலாம் தேவையே கிடையாது அப்படின்ற நபர்கள் கை தூக்கு. எஸ். எந்த கம்பெனியோங்க, ஏ கம்பெனியோ பி கம்பெனியோ நல்ல பிளானோ கெட்ட பிளானோ அதெல்லாம் விட்டுருங்க. ஏதோ ஒரு வாய்ப்பு நீங்க கிடைச்சிருக்கா இல்லையா? அந்த வாய்ப்பு எனக்கு தேவையில்லைங்க, ஆல்ரெடி நான் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு தான் கையில தெரியலையா மேடம்? உங்களுக்கு எல்லாம் தெரியறாங்களா பாருங்க, அப்படி திரும்பி தெரியறாங்களா பாருங்க மேடம். வாங்க மேடம், ஏன் சொல்லுங்க வாங்க. கலாவதி மேடம் சூப்பரா இருக்கு. ஹேண்ட் ரைஸ் தெரியுறாங்களா? தெரியல எனக்கு. இது நம்பர் ரைட். थैंक यू so much. நான் எதுக்காக இந்த கேள்வி எல்லாம் கேட்டேன்னு சொல்லுங்க. நான் ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்டேன்னா, இந்த சூழ்நிலைகள்ல ஆல்ரெடி நம்ம போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மள போட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? லாக் பண்ணி வச்சிருக்காங்க. 21 வயசுல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சிஸ் இந்தியா. 21 வயசுல நான் ஆக்சிஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சொல்லும்போது, ஆக்சிஸ் இந்தியா முதல்ல சொல்லல, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேங்களா மச்சான், நான் வந்து ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஒரு பிளான் இருக்கு, வேற லெவல் பிளானு, நம்ம வந்து படிச்சுட்டு என்ன பண்ணலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன லூஸ்ன்னு சொன்னாங்க, என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு ஒரு டவுட், என்ன நான் கேள்வி கேட்டுக்கிறேன், என்ன நான் கொஸ்டின் பண்ணிக்கிறேன், ஒரு நான் லூஸோ, ஒரு நான் பைத்தியக்காரியோ. ஆனா இப்போ நான் சொல்றேன், நான் அப்படிப்பட்ட லூஸ் ஆகிறதுக்கு பெருமைப்படுறேன். ஏன் தெரியுங்களா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தோம். நைட்ல ஒரு 12 மணி இருக்கும், எமர்ஜென்சி கூட்டு போயிருந்தோம். ரொம்ப பெரிய விஷயம் தான், சின்ன விஷயம் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட சீனியர் ஒருத்தர் பாக்குறேன், அவர் டாக்டர், ஏன்னா நான் டாக்டர் படிச்சுட்டு இருந்தேன். அவர் என்ன பார்த்து நீயா, நான் அவரை பார்த்து நீங்களா அப்படின்னு பாக்குறேன், ஏன்னா சீனியர். ஓகேங்களா, அவர் என்ன பார்க்க நான் அவரை பார்க்க, என்னன்னா இந்த பக்கம் அப்படின்னா, என்னம்மா 24 மணி நேரம் சும்மா இப்பதான் 4 மணி நேரம் வீடு போய் சேரணும், இன்னொரு 4 மணி நேரம் டியூட்டி இருக்குமா அப்படின்னு. கண்ணெல்லாம் கருப்பா. டாக்டர் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாரு. அவர் சொல்றாரு, ஒரு வாரம் ஆச்சு கல்யாணம் ஆகி, போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சு, எங்க வீட்டு அம்மா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நைட் டியூட்டி பாக்குறாங்க, நான் இந்த ஹாஸ்பிட்டல் நைட் டியூட்டி பாக்குறேன். என்னடா கல்யாண வாழ்க்கை இது? எனக்கு புரியல. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சு, இவனுக்கு பக்கு மாதிரி போடுச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், எப்பா கடவுள் நம்ம எப்படி கூட்டத்தை வச்சிருக்காரு பாருடா. நானும் சீடி, என் புருஷனும் சீடி, விக்கி நீ எதுக்கு கை தரணும்னு எனக்கு தெரியும். நீ ஏதோ பிளான் பண்ணக்கூடாது, புரியுதா? உங்க அண்ணன் வந்து மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து பேசினாரு. ரைட், ஓகே. சோ அந்த மாதிரி இதுதான் வாழ்க்கை இங்க
உங்களுக்கு கிடைக்குது. ஆனா இந்த வாழ்க்கையை நீங்க காட்டினா நமக்கு இது முட்டாள்தனமா தெரியும், நமக்கு இது பைத்தியக்காரத்தனமா தெரியும். அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனத்துல மாசம் 2 லட்சம் ரூபாய் வருதுன்னா ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். ஏன் பண்ணக்கூடாது? சரிப்பா, நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி விட லாஸ்டா கேட்கிறேன். எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க? இன்ஜினியர்ஸ் அதான் இந்த நிறைய உஷாராயிட்டாங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுல. எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்ஜினியரிங் படிச்சா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிச்சு. நான் அந்த தொழிலை பத்தி குத்தம் சொல்லலை. நீங்க அதான் சார், நீங்க வந்து அல்டிமேட், நீங்க வந்து இன்ஜினியருக்கும் மேல் இன்ஜினியர். ஓகேங்களா? இப்பதான் மேக்ஸிமம் படிக்கிறது ஏன் தெரியுமா? அந்த குழி எந்த அளவுக்கு மோசமா இருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த இது சொன்னேன். பட் இன்னைக்கு மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழிக்குள்ள குதிக்கிற மாதிரி தான். உள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு தெரியாது. தெரியுதா? தெரியாது. இப்ப நிறைய பேர் ட்ரைனிங் கத்துக்கிறாங்க. எத்தனை பேர் ட்ரைனிங் பண்றீங்க? அன்பான மக்களே கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருமே ட்ரைனிங் பண்ணுது போய் சொல்லாதீங்க சார். தம்பி தெரியாதுங்க உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது. தெரியும் ஆனா பண்ணல. ஏன் பண்ணல? ஏன்னா ஹெவி லாஸ் இருக்கு. ஆனா நிறைய பேரு நிறைய ரிஸ்க் நம்ம லைஃப்ல எடுத்துட்டு இருக்கோம். பயங்கரமான ரிஸ்க் நம்ம லைஃப்ல எடுத்துட்டு இருக்கோம். அந்த குழிக்குள்ள தான் நமக்கு என்னமோ அப்படி ஆயிடுமோன்னு சொல்லி நம்ம பயந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட குழிக்குள்ள உழுந்து நம்ம ஏதாவது ஆகிறதுக்கு இந்த குழிக்குள்ள உழுந்து சப்போஸ் ஜெயிச்சிட்டா குழிக்குள்ள உழுதுறோம். சரி, அங்க உழுதுக்கு இங்க உழுந்து பாரு. சப்போஸ் நீ ஜெயிச்சிட்டா, இங்க நீங்க அஜய் சார் மாதிரி கார் வாங்கிட்டா, இங்க விஜய் சார் மாதிரி மாசம் சம்பாதிச்சிட்டா, இப்படிப்பட்ட இடத்துல நம்ம வந்திருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை இன்னைக்கு உங்களுக்கு அமைச்சு கொடுத்தது யாருங்க? யாருங்க? ஏங்க உங்களுக்கு கூட்டிட்டு வந்தது யாருங்க? யாருங்க? யாரு? யாரு? பாலா சார் வேற, விக்னேஷ் சார் வேற, காயத்ரி மேடம் வேற, நவீன் சார் வேற, ராஜமணி சார் வேற, சூர்யா சார், லட்சுமி மேடம் வேற, ஜெகதீஷ் சார் வேற, அஜய் சார் சத்தியமா கிடையாது. சத்தியமா கிடையாது. யாருமா என்ன சொன்னீங்க? தெய்வ குலங்களை பத்திக்கிறாங்க அப்படியே மங்களகரமா. கடவுள் உங்களை இன்னைக்கு கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சது உங்களை படிச்ச கடவுள் மட்டும்தான். இது நீங்க நம்புறீங்களா நம்பலையா ரெண்டாவது. ஓகேங்களா? இது நீங்க நம்புறீங்களா நம்பலையான்றது ரெண்டாவது. நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கா? ஏதோ ஒரு சக்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஏன் தெரியுமா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கு? இதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 கேள்வி கேட்டேனா, அந்த 3 கேள்விக்கு பதில் இல்லாம உட்கார்ந்து இருந்தோமா? அட்லீஸ்ட் இதை யூஸ் பண்ணியா அந்த பதிலுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு போகப்பா அப்படின்னா அந்த இந்த கேள்வி நம்ம கூட்டிட்டு உட்கார வச்சிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னும் போது இப்ப அடுத்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் கிடைக்கும். கிடைக்குமா? இப்போ ஆக்சஸ்னா என்ன, ஆக்சஸ்ல என்ன பண்ண போறோம், இதுல என்ன கிடைக்க போகுது, இதுல என்ன கொடுக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா? 100%. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நாங்க எல்லாரும் பேசணும்ல, இதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் பேசினாங்கல்ல, எங்க எல்லாருக்கும் நாங்க இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம், நாங்க இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியால ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம், இன்னைக்கு என்னென்ன நம்ம பண்ணணுமோ ஆக்சஸ் இந்தியால இந்த நபர் ஆக்சஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போது கையில 1 ரூபா காசு கிடையாது. பெட்ரோல் போடுறதுக்கு கூட காசு இல்லாம ஆக்சஸ் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் வரைக்கும் 100% இருந்துச்சு. நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 100% நம்பிக்கை. 100% நம்பிக்கை. என்ன நம்பிக்கை அப்படின்னா நம்பிக்கை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு நம்பிக்கை தான். இந்த வாய்ப்பு எடுத்து பண்ணா பெருசு, இல்லைன்னா ஒரு இதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. பண்ணா வேற லெவல்ல நம்ம இருக்கலாம், இதுக்கு மேல நமக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்ற விடாப்புடியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ண ஒரு நபர் ஆக்சஸ் இந்தியால இன்னைக்கு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு 4.5 lakhs மேல இன்கம் எடுத்துட்டு இருக்க ஒரு நபர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் ரொம்ப செலக்டிவான பீப்புள் இங்க சூஸ் பண்ணதுக்கான ஒரு காரணம்.
ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 people வச்சு சென்னை டிலக்ஸ்ல, ஹோட்டல் சென்னை டிலக்ஸ்ல 500 பேரை வச்சு ஓபன் டு ஆல் மீட்டிங் நடந்துச்சு. பட் இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா ஸ்பெசிபிக்கான மக்களை மட்டும் சூஸ் பண்ணி நான் அவங்கள ரெடி பண்றேன். எனக்கு கிடைச்ச வாய்ப்பை அவங்களுக்கு நான் கொடுக்கறது மூலியமா இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரோட லைஃப், இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரோட பிசினஸ் லெவல், இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரோட வருமானம் பெருசாச்சுன்னா அதுவே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்காக வரப்போற நபரை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? இந்த சைடு கொஞ்சம்